கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6:25. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே. இங்க யாரை பத்தி பேசுறதுன்னா, விபச்சார ஸ்திரீ குறித்து குறிக்கிறது. இன்னைக்கு எங்க போனாலும் சரி, நம்ம இந்த கண்ணை வந்து பரிசுத்தத்துல நம்ம காத்துக்கொள்ளணும் இருக்கணும். எங்க நம்ம விழுவ பண்றதுக்கு அநேக வாசல்கள் இப்ப திறந்து இருக்குது. நம்ம கையிலையும் இருக்கு அந்த வாசல். வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன் இருதயத்துல ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செய்யுது. அப்ப விபச்சாரம் செய்யறதுனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடணும், பரலோகத்துக்கு நம்ம என்டர் பண்ண முடியாது இந்த விபச்சாரம் செஞ்சாலே. அப்ப இருதயமும் முக்கியம், நம்ம கண்ணும் முக்கியம். நம்ம கண்ணு தான் நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கு. அந்த வெளிச்சம் தான் நம்மள உள்ளத்துல இருதயத்துல போயிட்டு பிரகாசிக்க வைக்குது. தாவீது என்ன செய்யறாரு, பல்கனியில பச்சை ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்போது, குளித்துட்டு இருக்கும்போது எட்டி பார்த்தான். அதனால அவன் கெட்டவனா மாறினான். இப்படி கொலைக்காரனாகவும் அநேக அசுத்தங்கள் செய்தான். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால நம்ம பார்க்கும்போது அநேக அசுத்தங்கள் இருக்கு. நம்ம எட்டி பார்க்கறதுக்கிட்டே நம்ம தள்ளனாலே அது வந்துடுது. இதெல்லாம் நம்ம என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆத்மாவை சாகடிக்குது, நம்மளோட பலத்தை சாகடிக்குது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவங்க வேத வார்த்தையினாலும் அவரோட வசனத்தை தியானிக்கிறவங்களா மாற மாற இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். யோபுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அவரு என்ன சொல்றாரு, என் கண்ணை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் கன்னிகை மேல நான் எப்படி நினைப்பது எப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அங்க பழைய ஏற்பாடே ஃபாலோ பண்றாங்க. அப்போ புதிய ஏற்பாடு கர்த்தர் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. அவரோட அடிச்சுவடை நம்ம பின்பற்றணும்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம உதாரணத்துக்கு சமாரியா ஸ்திரீ வந்து விபச்சார ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிட்ட வரும்போது அவளை வச்சு சுவிசேஷம் அந்த ஊருக்கே மூலியமா கொண்டு போறாரு. அப்ப அந்த விபச்சார ஸ்திரியை வந்து இயேசு அழகா கையாடுறாரு. அது யாரு சொல்றாங்கன்னா, சீஷர்கள் சொல்றாங்க. இயேசுவை பார்த்து இவரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிற பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப இவரு பெண்கிட்ட பேசுறது ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்ம ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நம்ம யாருக்கிட்ட ரொம்ப ஈக்குவலா பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க இயேசுவே ஜாக்கிரதையா இருக்கிறாரு. ஊழியம் செய்யறாரு தான், ஆனா ஜாக்கிரதையா இருக்கிறாரு. அடுத்தது சீஷர்கள் சொல்றாங்க, என்னத்த கீழே தேடுறாருன்னா, நீங்க பாத்துங்க, அவரு கண் இமையை பிடிக்கவே இல்லை. அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களா இருக்கிறவங்களும், என் கண்ணை பாரு, உங்க கையை கொடுங்க, என்னை ஆக் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த காலத்தில் உள்ள ஊழியக்காரங்களை, எல்லா ஊழியக்காரங்களையும் சொல்ல, சில ஊழியக்காரங்க இந்த மாதிரி செய்யறதுனால விபச்சாரத்தில் விழுந்து தனக்கு ஏற்ற வசனத்தை அவங்க ஏற்று பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கொள்ளணும். நம்ம வேசித்தனத்துல விட்டு ஓடுறவங்களா இருக்கணும். யோசேப்பு ஓடுனது போல அவன் வாழ்க்கையில ராஜா ஒரு பதவி கொடுத்து கர்த்தர் மேன்மைக்கு கொண்டு போய் வச்சாரு. நிச்சயமா நம்மளுக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த காரியங்களை அசுத்தத்தை செஞ்சோம்னா நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள், நம்மளோட சரீரத்துக்கு சுக பலவீனங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம கர்த்தர்கிட்ட உண்மையா இருப்போம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வீடியோல பார்ப்போம்.